ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம டெலிட் ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் மெட்டாடேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், புதுசாக வழக்கம் போல் ஒரு பைப்லைன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த வாட்டி இந்த பைப்லைனுக்கு நான் டெஸ்ட் பைப்லைன் பேர் வைக்கிறேன். இனிமேல் எது பண்ணாலும் இந்த பைப்லைன் தான் கைஸ். ஓகே, பைப்லைன் டெஸ்ட். ஓகே, அவ்வளோதான். இந்த பைப்லைனில் நான் இப்போ எனக்கு என்ன தேவை, ஆக்டிவிட்டி. ஸோ என்ன ஆக்டிவிட்டி, கெட் மெட்டாடேட்டா அப்படின்ற ஆக்டிவிட்டி. சரி, ஓகே. இந்த ஆக்டிவிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா முதல்ல உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்ட்டு தெரியணும், கரெக்டாக? அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்காமலே இந்த வீடியோ எடுக்கலாம். பட் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அதை படிக்கிறதோட பொறுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டியில் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ஒரு அர்த்தத்தோடு தான் பேர் வச்சுருப்பான். ஓகேவா? மைக்ரோசாஃப்டில் எல்லா க்ளவுடுமே இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாடேட்டா அப்படின்ற விஷயத்த எடுத்துகிட்டு வரும். மெட்டாடேட்டானா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டேட்டா அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நம்ம பசங்களாம் இருந்தீங்கன்னா டேட்டா அபவுட் தி டேட்டா. ஏன்டா டேட்டா அபவுட் தி டேட்டா? இன்ஃபர்மேஷன்னாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம், டேட்டா. இன்ஃபர்மேஷனாலே டேட்டான்னு தான் சொல்லுவோம். ஸோ மெட்டா டேட்டானா என்னென்னா டேட்டா அபவுட் தி டேட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் லெக்சர் உங்களை அடித்து வெளியே போடா அப்படின்றவாங்க. இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டேட்டான்னு சொல்லிவிடுங்க. ஓகே, பட் இப்படியும் சொல்லலாம் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா. சரிடா, இன்ஃபர்மேஷன்னா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ என்னன்னு பாருங்கள், நான் அதை உங்களுக்கு இப்போ திரும்ப சொல்கிறேன். இப்போ என்கிட்ட பிளாப் ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகே, அதில் நான் ஒரு டெஸ்ட் கண்டெய்னர் வச்சுருக்கேன். அந்த கண்டெய்னரோட பேர் வந்து டெஸ்ட் கண்டெய்னர். ஓகே, அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதோட பேர் வந்து சேல்ஸ் ஃபோல்டர். இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் இருக்குது. என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா, employees.csvன்னு ஒரு ஃபைல் இருக்குது. சரிங்களா? ஸ்டூடெண்ட் ஜேசன்னு ஒரு ஃபைல் இருக்குது. SQL.pdfன்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, இப்போது ஃபைல் இருக்குன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஃபைலில் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்ல. இது CSV ஃபைல், இது JSON ஃபைல், இது PDF ஃபைல். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஃபைல் எப்போ அப்லோட் ஆகிருக்கு, அப்லோடட், லாஸ்ட் மாடிஃபைட். ஓகே, லாஸ்ட் மாடிஃபைட்னா என்னென்னா இந்த ஃபைலை எப்போ கடைசியாக எடிட் பண்ணியிருக்காங்க, இந்த CSV ஃபைலில் டேட்டா எப்போ கடைசியாக எடிட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து எதை வச்சு நம்ம எடுக்க முடியும், மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டியை வச்சு எடுக்க முடியும், கெட் மெட்டாடேட்டா. ஏன்னா இது எல்லாமே என்ன நம்ம சொல்லுவோம், இது எல்லாத்தையுமே நம்ம மெட்டாடேட்டான்னு தான் சொல்லுவோம். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு மெட்டாடேட்டானா என்னன்ட்டு புரிஞ்சிருக்கும். கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டி எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடுறேன். சரிங்களா? இப்போ கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டிக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், கெட் மெட்டாடேட்டா ஆஃப் சேல்ஸ் ஃபோல்டர். அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்கோ, எனக்கு அதோட என்னென்ன ஃபைல் இருக்கோ அதோட மெட்டாடேட்டா வேணும்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன். அதுக்கு தான் நான் இந்த பேர் வச்சுருக்கேன். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதுக்குமே நீங்கள் டேட்டா செட்டு சூஸ் பண்ணணும். ஓகே, என்ன டேட்டா செட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னா ஃபோல்டர் லெவல் டேட்டா செட்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன் ஃபைல் லெவல்னால் ஒரு ஃபைலோட மெட்டாடேட்டா தான் கிடைக்கும். ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லா ஃபைலும் இருக்க போகுது. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு இந்த டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே இருக்க, சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த எல்லா ஃபைல்ஸோட மெட்டாடேட்டாவுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஸோ கண்டெய்னர் பேர் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர். ஓகே, சாரி கைஸ், கண்டெய்னர் பேர் வந்து ஐஃபன் தான், அண்டர்ஸ்கோர் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஃபோல்டர் பேர் வந்து சேல்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃபோல்டர். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு சைல்டு ஐட்டம் சொல்லிட்டு நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க. ஃபீல்டு லிஸ்ட் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணோன்னா சைல்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஒரு ஐட்டம்
இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த ஒரு ஐட்டமே சைல்டு ஐட்டம் தான், அதோட மெட்டாடேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான். இப்போது இதை நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டு டீபக் பண்ணலாம். ஓகே, இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே எவ்வளோ ஃபைல்ஸ் போட்டிருக்கீங்கன்றதை பொறுத்து இந்த மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டியோட எக்ஸிக்யூஷன் டைமிங் மாறுபடலாம். சரிங்களா, வெயிட் பண்ணுவோம். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த மெட்டாடேட்டா எங்கே வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்டில் வந்திருக்கும். அது எங்கே இருக்குது? இந்த ஆக்டிவிட்டி நேமுக்கு செகண்ட் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைல்டு ஐட்டம்ஸ்லேயே எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். என்னென்ன அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குது இங்கே காட்டுறேன். இல்லை, நான் இதை காப்பி பண்ணிவிட்டு ஓகே இங்கே வரேன். நியூ ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போது எனக்கு அந்த பிளாப் ஸ்டோரேஜுக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலோட நேமும் கிடச்சிருச்சு. புரியுதா? இது எம்ப்ளாயிஸ்.csv ஃபைலு, இது சிஎஸ்வி ஃபைல், இதுவுமே பிடிஎஃப் ஃபைல். அது என்ன டைப்பில் இருக்குது? ஃபைல். இது ஃபைல், இது ஃபைல். ஓகே, மெட்டாடேட்டா கிடச்சிருச்சா? இதை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி தான் கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டி. ஓகேவா கைஸ்? அவ்வளோதான். இதை நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லையும் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.